சாண்ட்ரா இந்த போட்டியை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்த டாஸ்க்கை வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டாலும் கூட, அதுவும் ஒத்த ஆளாக வந்து பாருவை கெஞ்ச வச்சது, பாரு மாதிரியே ஆக்ட் பண்ணுது, பாரு மாதிரியே ஆட்டிடியூட் காட்டினது, இது எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த கேமை வந்து இன்னும் ஸ்மார்ட்டாகவே மாற்றிருக்கலாம். பாருவை மேனேஜர் ஆக்கியிருந்தானா இந்த மொத்த டீமும் வச்சு செஞ்சுருக்கலாம். அதை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. சபரியை கொண்டு போய் அதை வச்சாங்க. சபரி ஓரளவுக்கு ஏதோ கெஞ்சி கூத்தாடி பண்ணாலும் கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேம் சுவாரஸ்யமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. அந்த கேம் ஒன்றும் பெருசாக நடக்கலை. இதில் அந்த திவாகரை வந்து கூப்பிட்டு போய் ஸ்டாச்சு ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஸ்டாச்சு ஆகிறதுக்கு முன்னாடி பண்ண இம்சை இருக்குது. மொத்த டீமும் சிரிக்குது. நமக்கே வந்து செம்ம காண்டாகுது. ஆனால் அதை மீறி அந்த ஆள் வந்து வேணுட்டே பண்ணிட்டு இருக்கான்றது வந்து வேணுட்டே பண்ணுறான்னு தெரியுது. இரிட்டேட்டிங்காக இருக்குது, உண்மையாகவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா வினோத்தை வந்து விடாமல் அவன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காப்புல. அவருடைய ஒரு கட்டத்தில் பார்த்தா அவரோட பாடி ஷேமிங்கோ மற்ற விஷயங்களோ வந்து நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும் போல இருக்குது. அந்தளவுக்கு இவரோட டார்ச்சர் காரியாக இருக்குது. பாரு கிட்டத்தட்ட அடக்கி வாசிட்டே இருந்தாலும் கூட இவர் வந்து எங்கே அந்த கேம் வந்து கெட்டு போயிருமோ, சபரி மேனேஜர் ஆகி அதில் நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகி நம்ம பேரும் கெட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு திவாகர் வந்து நான் ஆட்டத்துக்கு வரமாட்டேன், நான் நிற்க மாட்டேன்லாம் சொல்லும்போது இல்லைண்ணா நீங்கள் நில்லுங்கன்னு சொன்னதும் அவனும் கேட்டதும் இதெல்லாம் பயங்கர காமெடியாக இருந்துச்சு. இதில் இருக்கிறதுலே அமித் மட்டும் தான் கொஞ்சம் சென்சிபிளாக இருக்கிறாரு. அமித் சென்சிபிளாக இருக்கிறது ஓகே. ஆனால் என்ன பிரச்சனைனா அவருக்கு வந்து பிக் பாஸ் திட்டினதோ இந்த மாதிரி நீங்கள்லாம் ஒழுங்காக பண்ணல, அதனால் வந்து கெஸ்டெல்லாம் அவங்க வந்து அதிருப்தி ஆகிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவர் தனியாக போய் விக்கி அழுதார் பாருங்க. பாவமாக இருந்தது உண்மையாகவே. அவருக்கு இந்த ப்ரெஷரை வந்து தாங்க முடியலையா, இல்லை இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து நம்ம சேர்ந்துட்டோமே, இது மாதிரி அவர் அராத்து கூட்டத்தில் நம்ம இருக்கோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்கன்னு தெரியல. இவர் வந்து விக்கல் வந்து டிசைன் பண்ணும்பொழுது இதே போல தான் நானும் அழுதேன், இதே போல தான் நானும் பண்ணேன், எனக்கு இதே போல தான் இமிடேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு திவ்யா கூட சேர்ந்து பேசினது வந்து உண்மையாகவே வந்து செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா திவ்யா பாருவோடைய ஆட்டிடியூடை டீல் பண்ண முடியாமல் அதனால் அவங்க வந்து கோவப்பட்டு அந்த கோவத்தை எல்லாத்தையும் காட்டினாங்க. பிரவீன் பயங்கரமாக நடிக்கிறாரு, நல்ல ஒரு ஹோஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறாரு. இவங்களுக்கு வந்து கெஸ்ட்டு கொடுத்த அவார்டெல்லாம் வந்து அவர் வாங்கிட்டார், பெஸ்ட்டு பிளேயர் அவார்டு வாங்கிட்டார். ஸோ அதனால் வந்து அடுத்த வாரம் தலைவர் போட்டிக்கு வர போகிறார். திரும்ப ஒரு அட்டென்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லி என்ன கலாய்க்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் நேத்திக்கு தான் ரொம்ப நாள் கழித்து பிக் பாஸில் ஒரு கேமோடு சேர்ந்து வச்சு அதன் மூலமாக ஒரு அமைதியான ஒரு கேம் நடந்துச்சுன்னு சொன்னால் அது இத்தனை நாளில் 30-32 நாளில் நேத்தி தான் நடந்துருக்குது. ஸோ லெட்ஸ் சி இன்னைக்கு வர கேம்லையும் நாளைக்கு வர கேம்லையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம இதை வந்து சொல்லுவோம். ஏன்னா பாரு சும்மா இருக்க மாட்டான், அவள் விட மாட்டான்.